அப்ப இந்த தீபத்தை ஏற்றக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கதான் பர்வத ராஜகுலத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அதாவது பர்வதராஜனோட மகளாக பிறந்தவங்க தான் பார்வதி. பின்னால இவங்க சிவனை மனம் முடிக்கிறாங்க. இவர்களுடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா மீன்பிடி தொழில் தான் பிரதானம். அதனால இவர்களை மீனவர்கள், செம்படவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சிவனுடைய இனமும் செம்பட இனம் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அப்படி சிவன் அப்ப இந்த தீபத்தை ஏற்றக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கதான் பர்வத ராஜகுலத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அதாவது பர்வதராஜனோட மகளாக பிறந்தவங்க தான் பார்வதி. பின்னால இவங்க சிவனை மனம் முடிக்கிறாங்க. இவர்களுடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா மீன்பிடி தொழில் தான் பிரதானம். அதனால இவர்களை மீனவர்கள், செம்படவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சிவனுடைய இனமும் செம்பட இனம் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அப்படி சிவ